உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் வச்சு செய்யக்கூடிய காலிஃப்ளவர் பெப்பர் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரஃப்பாக கட் பண்ணி நல்லா பருப்பருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். தண்ணியெல்லாம் விடாமல் இதை அப்படியே வேக வைக்கணும். ஒன்ஸ் கலந்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காலிஃப்ளவர் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்துட்டு மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நார்மல் சாதம் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி லைட்டாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும். இதை உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இந்த காலிஃப்ளவர் மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு தேங்காய் சட்னி தயிரோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாதம் பார்த்திங்கன்னா குயிக்காக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்.